ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான். ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஆக்சுவலா 2 வீடியோஸ் வந்து ரெகுலரா என்ன வந்து போட சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. பட் கமெண்ட்லயுமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, இதை பத்தி எனக்கு எப்படி வீடியோவா ஷேர் பண்றது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு வீடியோ தான் நான் இன்னைக்கு வந்து போட போறேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருப்பாங்க. வீட்ல சண்டை வந்துட்டே இருக்கு. எதுக்காக தான் சண்டை வருதுன்னே எங்களுக்கு வந்து தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. கவிதா அப்படின்ற சிஸ்டர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர்ல வந்து இருக்காங்க. என்னோட பேர் மென்ஷன் பண்ணியே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்பெஷலா அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எதுக்காக மோஸ்ட்லி சண்டை வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில காரணத்தை தான் நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல ப்ராப்ளம் இல்லாம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். நான் எப்படிலாம் மேனேஜ் பண்றேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நேத்து நைட் வந்து ஒரு கமெண்ட் எனக்கு வந்து வந்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, நேத்து முருகர் சம்பந்தப்பட்டமான தைப்பூசம் விரதம் பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுல ஒருத்தங்க நைட்டு நான் 12:30 மணி இருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 12:30 வந்திருக்கும். நான் வந்து பொட்டிக் சிறுவாபுரி போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால நைட் 12:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, வீடியோஸ்க்கு வந்து சாரீஸ்க்கெல்லாம் என்கொயரிஸ் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்போ நைட்டு ஒரு 12:15 ஒரு கமெண்ட் ஒன்று வந்து வந்துருந்துச்சு. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் விரதம் இருந்ததை பத்தியும் இதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி சேனல்லாம் வந்து நம்புறீங்க அப்படின்றத பத்தியும் ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்க இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அது பெருசா வந்து தெரிஞ்சிருக்காது. என்னன்னா, இவங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவ்வளவு பாசிட்டிவான கமெண்ட் வந்து வந்திருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 50ல இருந்து 60 வயசு கண்டிப்பா வந்து இருக்கும். அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ண வேண்டாம். அவங்க டிபில அவங்க 2 பசங்களோட போட்டோ வந்து வச்சிருந்தாங்க. கண்டிப்பா அந்த அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாடி ஷேமிங் பண்றதுல இருந்து, நீ வந்து சாரி ரொம்ப குண்டா இருக்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நீ பண்ற ட்ரெஸ்ஸிங்ல வந்து புடவை தவிர நீ எது போட்டாலும் நல்லா இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி மோசமான கமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ரெகுலரா பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ரிப்போர்ட் கொடுத்துட்டு விட்டுருவேன். இல்லைன்னா கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு விட்டுருவேன். நேத்துமே அதே மாதிரிதான் டெலிட் பண்ணிட்டு விட்டுட்டேன். இருந்தாலும் நீங்க அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் வந்து சொல்றேன். என்னோட வீடியோஸை ஃபுல்லா வந்து பாக்குறீங்க. பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட வீடியோஸை பார்த்துட்டு அதுல வந்து கமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 வயசாவது கண்டிப்பா இருக்கும். அவ்வளோ வந்து வளர்ந்த பசங்க வந்து இருக்காங்க. உங்களுக்கு என் மேல அப்படி என்ன கோவம் அப்படின்றதுமே எனக்கு தெரியல. நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. நான் போய் செக் பண்ணியுமே வந்து பார்த்தேன். ரொம்ப அழகான கடவுள் பேர் வச்சிருக்கீங்க. உமான்னு ஸ்டார்ட் ஆகுது. வேண்டாம், உங்க பேர் சொல்லி உங்களை நான் இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பல. அதனால தயவு செஞ்சுமா பிடிக்கலன்னா வீடியோஸ் வந்து பார்க்காதீங்க. உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் வந்து கிடையாது. அதே மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கும். நீங்க வந்து சுடிதார் தான் நான் மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே வந்து போட்டிருக்கீங்க. நீங்க வந்து அது உங்களுக்கு அழகா இருக்குன்னு நினைச்சு தானே போடுறீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சு தானே போடுறீங்க. அதே மாதிரிதான் எனக்குமே என்ன பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. அதனால வந்து அவருக்கு நல்லா இல்லைன்னா தங்க இது நல்லா இல்லை மாத்திக்கோன்னு சொல்வாரு. இனிமே நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க. இல்ல இனிமே நீங்க ரெகுலரா இப்படிதான் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன் என்னவோ நான் அதை எடுக்கதான் வந்து செய்வேன். நேத்து வந்து நைட்டு 12 மணிக்கு உங்க வேலையை விட்டுட்டு வந்து எனக்கு நீங்க கமெண்ட் வந்து போட்டிருக்கீங்க. நான் வந்து உங்களை உங்க யூடியூப்ல வந்து உங்களை பத்தி நான் தப்பான கமெண்ட் எதுவுமே போடல. உங்களோட ஃபேமிலியில வந்து நான் உங்க லைஃப் எதுவுமே வந்து கெடுக்கல. ஏன்னா நீங்க போட்டிருந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அது ஹர்ட் பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா ஹர்ட் எல்லாம் ஆகல. இப்ப பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்லலாம், அக்கா விட்டுருங்கக்கா, இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் இதுக்கு பர்சனலா மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நீங்களுமே ஒரு யூடியூபர் தான். வீடியோஸ் எடுத்து போடுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்குமே வந்து தெரியும். மறுபடியும் இதையே பண்ணீங்க அப்படின்னா நான் நேரம் உங்க வீட்டுக்கே வந்துருவேன். உங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதோ அதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் வந்து கிடையாது. நான் இதை வார்னிங்காவே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க என்ன பாடி ஷேமிங் பண்றதோ, நீங்க வந்து எனக்கு தப்பா கமெண்ட் பண்றதுனாலயோ நான் உடஞ்செல்லாம் வந்து போயிட மாட்டேன். மேபி நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னை பார்த்து ஜெலஸா கூட இருக்கலாம். நான் உங்களை எந்த விதத்திலயும் வந்து உங்களை வந்து நான் வந்து ஹர்ட் பண்ணல. இப்போ கூட எந்த வார்த்தையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சுதான் பேசுறேன். நீங்க என்னை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. அதுவும் நேற்று தைப்பூச விரதம் வீடியோல வந்து அந்த கமெண்ட் வந்து பண்ணிருந்தீங்களா, அந்த முருகருக்கு வந்து தெரியும். அதனால உங்களுக்கான என்னவோ அதை கடவுள் கொடுப்பாரு, எனக்கானது என்னவோ அதை கடவுள் வந்து கொடுப்பாரு. அதனால உமா
உங்க வேண்டாம், உங்க பேர் வேண்டாம். நீங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நிஜமாவே மனசார சொல்றேன், உங்க சேனலும் நல்லா டெவலப் ஆகணும், நீங்களுமே ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கணும். உங்க பசங்களோட உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, அந்த போட்டோல அழகா இருக்கீங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அந்த போட்டோ எடுத்து போடுறதுக்கோ, உங்க பேர் சொல்றதுக்கோ, உங்க ஐடி சொல்றதுக்கோ எனக்கெல்லாம் ஆகாது. பட் அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம வந்து போயிடும். அதனால வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, அந்த வயசுக்கான தகுதியை வந்து தயவு செஞ்சு மெயின்டைன் வந்து பண்ணுங்க. ப்ளீஸ் எனக்கு இனிமே கமெண்ட் பண்ணாதீங்க, என்னோட வீடியோஸையும் நீங்க பார்க்காதீங்க, ஏன்னா அது உங்க உடம்புக்கு நல்லது கிடையாது. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்து போலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குக்கா, இதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்றதையுமே வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பாயிண்ட் வந்து சொல்றேன். எப்பவுமே வீடியோஸ்ல வந்து சொல்றதுதான். நான் சொல்றது எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து சொல்ல மாட்டேன். நான் சொல்ற விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் வந்து எல்லா வீடியோஸ்லயுமே வந்து சொல்லுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே அப்படிதான் வந்து சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சண்டை வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு சொல்வேன் அப்படின்னா, பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஸ்டேபிளா இல்ல, பண வரவு வந்து சரியா இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பா அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் ரொம்பவே வந்து நம்புறேன். ஏன் அப்படின்னா, பணம் இல்லை அப்படின்னா நம்மளோட எந்த ஒரு தேவையுமே வந்து பூர்த்தி வந்து பண்ணிக்க வந்து முடியாது. பினான்சியலா அந்த வீட்டுல மேபி ஒருத்தர் வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், 2 பேருமே வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு போதுமானதா இல்லை அப்படின்னா அதனால வீட்டுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு, அது முக்கியமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் அது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவேன். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, நமக்கு மேபி கல்யாணம் ஆகும்போது உங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய சம்பாரிச்சிருந்திருக்கலாம். இப்போ வந்து பினான்சியலா நீங்க ரொம்ப டவுனா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம வீடு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பணம் வருதோ, எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆஹ் வீட்டுல மோஸ்ட்லி சண்டை வந்து வராது. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய சம்பாதிக்கல, இல்ல நீங்க 2 பேருமே வந்து சம்பாதிக்கிறீங்க, பட் பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா உங்களால எந்த விஷயமே பண்ண முடியல, சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா 2 பேரும் உட்கார்ந்து பிளான் பண்ணுங்க. இவ்வளவு பணம் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம், ஏன் வந்து நம்மளால வந்து பினான்சியலா அடுத்த விஷயம் வந்து பண்ண முடியாதுக்கு ரீசன் என்ன, என்னென்ன செலவெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு உட்கார்ந்து நீங்க 2 பேரும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல பாதி சண்டை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே சம்பாதிக்கும் போது இன்னொரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஏன் சம்பளம், இது வந்து உன் காசு. இது ஏன் காசு உன் காசுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. நான் நிறைய வீட்டுல வந்து பார்த்திருக்கேன். 2 பேருமே உங்க ஃபேமிலிக்காக தானே சம்பாதிக்கிறீங்க, அதுல என்ன உன் காசு என் காசு, நான் என் காசெல்லாம் நான் சேர்த்துதான் வைப்பேன், நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணுவேன், வீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மேபி சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் நிறைய செலவு பண்றவரா கூட இருக்கலாம். இருந்தாலுமே எப்பவுமே வந்து இது உன் காசு இது ஏன் காசு அப்படின்ற மாதிரி எப்போ உங்களுக்குள்ள பேச்சு வருதோ கண்டிப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை மட்டும்தான் இருக்குமே தவிர ஸ்மூத்தான ஒரு லைஃப் வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. அதனால நீங்க சம்பாதிக்கிறது உங்களோட வீட்டுக்காக நல்ல விஷயம் தான். நீங்க சம்பாதிக்கிற காசு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம கூட நீங்க ஒரு 10 ரூபாய் எடுத்து சேர்த்து வைக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பேச்சு போதோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டையிலயோ ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்லயோ இது வந்து ஏன் காசு இது வந்து உன் காசு, நீ என்னை விட கம்மியா சம்பாதிக்கிற நான் உன்னோட ஜாஸ்தியா சம்பாதிக்கிறேன் அப்படின்றது வீட்டுல ஆம்பளையும் சொல்லக்கூடாது, பொம்பளையும் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேருமே கஷ்டப்படுறது உங்களோட குடும்பத்துக்காக, உங்களோட பசங்களுக்காக மட்டும்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இது உன் காசு என் காசுலாம் பிரிச்சு வந்து பார்க்கவே பார்க்காதீங்க, அது உங்களோட காசு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நானுமே செப்பரேட்டா வந்து பிளான் பண்ணி தான் வைப்பேன். எப்படி அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வர சேலரியை வந்து என்னோட ஹோம் லோனுக்கா இருக்கட்டும், இஎம்ஐக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அதுக்கு தனியா பிரிச்சு வச்சுப்பேன். நோட்ல எழுதும் போது கூட இது வந்து அவரோட காசு இது வந்து என்னோட காசுன்னு பேர் போட்டுதான் எழுதி வைப்பேன். ஆனா ஒரு நாளும் வீட்டுல அவர்கிட்ட பேசும்போதோ தங்கம் இது உன் காசுல இருந்து எடுத்து செலவு பண்ண, இது ஏன் காசுல இருந்து எடுத்து செலவு பண்ணலாம் சொல்ல மாட்டேன். நம்மளோட சம்பள காசுல இருந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன், நம்மளோட பொட்டிக்ல இருந்து இவ்வளவு வந்துச்சு, இதெல்லாம் வந்து இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், இதுல இருந்து பேலன்ஸ் இவ்வளவு சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொல்வேனே தவிர ஒரு நாளும் உன் சம்பளத்துல இருந்து நான் இதெல்லாம் செலவு பண்ணேன், என்னோட பொட்டிக்ல இருந்து இதெல்லாம் நான் செலவு பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். அது எப்பவுமே ஒரு தப்பான விஷயம்.
அதனால அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்த மாத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ரொம்ப ஸ்மூத்தான ஒரு விஷயம் வந்து போகும். அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கம்மியா சம்பாதிக்கிறாரா, இல்ல வீட்டுல பணமே இல்லையா, பிரச்சனையே இல்லை. உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் சோர்ந்து உட்காரும் போது கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கலாம். இவ்வளோ நாள் நம்ம வந்து நம்மளோட லைஃப் லீட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஃபினான்ஷியலா தானே ஒரு ப்ராப்ளம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாதி ரீசன் வந்து நம்ம கொஞ்சம் எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணோம், யோசிச்சு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வீடு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சண்டை வர்றதுக்கு இது முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் சொல்ற பாயிண்ட்ஸ்ல ஆமாக்கா இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னோட லைஃப்ல ப்ராப்ளமா இருந்துச்சு, நீங்க சொன்னது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். எல்லாருக்கும் காசு இல்லைன்னா எந்த விஷயமே பண்ண முடியாது, சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வந்து அதை வந்து வீட்டுல இருந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களுக்கு, அந்த ஃபினான்ஷியல் நீடை வந்து எப்படி கிளியர் பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஆனா நீங்க வந்து பணம் இல்லை, காசு இல்லை, வீட்டுல அவரோட சண்டை போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னா நீங்க தாராளமா சண்டை போடலாம். அதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால வீட்டுல நிம்மதி இல்லாம, நீங்க நிம்மதி இல்லாம, உங்க பசங்க நிம்மதி இல்லாம இப்படிதான் வந்து இருப்பாங்க. அதனால அந்த விஷயத்த வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா வீட்டுல வந்து சண்டை வராம வந்து இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். நான் அதுதான் என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்றேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, காலையில வேலைக்கு போறாரு, நைட்டு வராரு, என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதே வந்து கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சண்டை வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும்னு கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். வீட்டுல இருக்க ஒருத்தவங்களுக்கோ இல்ல வேலைக்கு போயிட்டு வர ஒரு பொண்ணுக்கோ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாரு, காலைல போறாரு, நைட்டு வராரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு, இப்படியே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து ஓகே அப்படின்னு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். பட் அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாள்ல அது ரொம்ப டிப்ரெஷனா மாறும், எதுக்கு நம்ம கோவப்படுறோன்றது வந்து தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அதனால நீங்க கண்டுக்காமலே இருங்க அப்படின்லாம் நான் வந்து கண்டிப்பா வந்து சொல்ல மாட்டேன். பட் அவங்க கிட்ட நம்ம திரும்ப திரும்ப போயிட்டு நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, காலைல வேலைக்கு போற, நைட்டு வர, சாப்பிடுற, தூங்குற, எனக்கு என்ன நிம்மதி இருக்கு, எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, இந்த மாதிரி நம்ம அவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள நம்ம திரும்ப திரும்ப துரத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க நம்ம கிட்ட இருந்து நெருங்கி வர மாட்டாங்க, நம்மளை விட்டு விலகிதான் போவாங்க. நீங்க இன்னையில இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா நீங்க வந்து கண்டுக்காதீங்க. அதுக்காக உங்ககிட்ட சண்டையும் போட்டு சொல்லல, நீங்க நார்மலா வீட்டுல உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நாள் மேபி நீங்க வந்து ரொம்ப சுடுசுடுன்னு இந்த பிரச்சனையினால பேச மாட்டாருன்றதுனால வந்தா வந்து சண்டை போட்டுட்டு அப்படி இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. வீட்டுல நீங்க ரொம்ப ஹாப்பியா வந்து இருங்க, உங்க பசங்களை நல்லா பாத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பசங்களை நீங்க பாத்துக்கோங்க. உங்க ஹஸ்பண்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்க, நான் வேண்டாம்லாம் வந்து சொல்ல மாட்டேன். பட் இதை பத்தி நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நீ வந்து உன்னோட வேலைக்கு போற, நீ வந்து எங்களை வெளியில கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, இந்த மாதிரி எந்த கேள்வியுமே அவர்கிட்ட ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா வந்து கேட்காதீங்க. காலையில எந்திரிங்க, உங்களோட ரொட்டீன் என்னவோ அதை வந்து நார்மலா வந்து பண்ணுங்க, அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுங்க, பசங்களை பாத்துக்கோங்க. சாயங்காலம் அவங்க வர்றதுக்குள்ள என்னென்ன வேலை எல்லாம் முடிக்க முடியுமோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருங்க. அவரை நீங்க எந்த டிஸ்டர்புமே பண்ணாதீங்க. ஒரு வாரத்துக்கு அவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காதீங்க. ஏதாவது வேணுமா செஞ்சு கொடுக்குறீங்களா அதோட இருங்க. ஒரு 1 வீக் இப்படி இருந்து பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்கே வந்து தோணும், ஏன் இவ திடீர்னு சடனா இப்படி மாறிட்டா, இவ்வளவு நாள் நம்மள வந்து ஏன் பேசலன்னு வந்து கேட்பா, இல்லைன்னா நம்ம ஆபீஸ் விட்டு வந்தா நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருப்பா, நம்மள வந்து நொய் நொய்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 வீக் நம்மள வந்து இவ கண்டுக்கவே இல்லையே, என்ன ரீசனா இருக்கும்னு கண்டிப்பா யோசிக்க வந்து ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா யோசிப்பாங்க, கண்டிப்பா வந்து யோசிப்பாங்க, ஓகே இந்த 1 வீக் வந்து அவ நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல, நம்மள தொல்லை பண்ணல, ஏன் அப்படி இருக்கா அப்படின்னும் போது ஆப்வியஸா அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு கண்டிப்பா வந்து ட்ரையாவது வந்து பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட வார்த்தையாவது கேட்பாங்க. ஏன் நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்கிட்ட வந்து சரியா பேசுறது இல்ல, ஏன் நீ வந்து என்கிட்ட நீ இன்ட்ராக்டே பண்றது இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த டைம்ல வந்து சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரு 10 நிமிஷம் டைம் மட்டும்தான், எனக்கான அந்த டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றது இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னும் போது நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல,
அதனால உங்களுக்கு எப்போ வந்து நீங்க என்கிட்ட பேசணும்னு தோணுதோ, உங்களுக்கு எப்போ நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு போகணும்னு தோணுதோ, நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க, எப்போ வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்க அப்ப பண்ணுங்க. நான் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா அவங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து அவங்கள போயிட்டு நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நீ என் கூட இது பண்ண மாட்டேங்கிற, வெளில கூட்டு போக மாட்டேற, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, நான் சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிற, இப்படி எல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குற மரியாதைன்றது நம்ம கேட்டு வந்து வாங்கக்கூடாது. அது ஹஸ்பண்டாவே இருந்தா கூட நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னு தெரியுதா, கொஞ்சம் நீங்க விலகி இருங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கான டைம் வந்து இருக்கும். நம்ம அவங்கள சுத்தி 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 ஏன் நீ என்கிட்ட பேசல, ஏன் நீ எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு நம்ம சுத்தி சுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு டார்ச்சரா தான் தெரியுமே தவிர நம்மளோட அன்பு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா புரியவே புரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதை தாண்டி அங்க இருந்து உங்களுக்கு ஈக்குவலான மரியாதை கிடைக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் தள்ளி இருங்க. கண்டிப்பா அதுக்கான மரியாதை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதனாலதான் மோஸ்ட்லி சண்டை வர்றதுக்கான ரீசனா கூட இது இருக்கலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட மாமியார் வீட்டு சைட்ல இருந்து அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்கு உங்க மாமியார் வீட்டு சைட்ல இருக்கவங்கள பிடிக்கல அப்படின்னா ஒண்ணு நீங்க சுத்தமா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பேச பிடிக்கலையா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு உங்க மாமியார் வந்து வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்ல நீங்க பக்கத்திலேயே இருக்கலாம். எப்படி இருக்கும் போதும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க அம்மா வந்து இதை சொன்னாங்க, உங்க அக்கா வந்து இது சொன்னாங்க, உங்க தங்கச்சி வந்து இதை சொன்னா அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம ரிப்பீட்டடா அவங்க அம்மாவை பத்தியும் அவங்க தங்கச்சியை பத்தியும் அவங்க ஃபேமிலியை பத்தியும் நம்ம வந்து குறையாவே சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பண்ற தப்பு வந்து இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து புரியவே புரியாது. என்ன சொல்வாரு அப்படின்னா, உனக்கு வந்து எங்க அம்மா வந்தது வந்து பிடிக்கல, உனக்கு எங்க அக்காவுக்கு செய்யறது பிடிக்கல, உனக்கு என் தங்கச்சிக்கு நான் ஏதாவது செய்யறது பிடிக்கல, அதனால நீ வந்து எப்ப பார்த்தாலும் இதை குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு உங்க மேல இருக்கிற பாசம் குறையுமே தவிர கண்டிப்பா வந்து ஜாஸ்தி வந்து ஆகவே ஆகாது. மேபி உங்க மாமியார் வீட்டு சைட்ல இருந்து நீங்க எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தான் வந்து தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமே நடக்குது அப்படின்னா அது அந்த டைம்லயே வந்து உங்க அம்மா அப்படி சொன்னாங்க தெரியுமா, உங்க அம்மா இந்த வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, உங்க அக்கா அப்படி சொன்னாங்க தெரியுமா, தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. ஓகே, கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா கூட அதை விட்டுருங்க. அதை ஒரு பிரச்சனையா மாத்தி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குதுன்னா ஓகே நீங்க வந்து சொல்லலாம். பட் உங்க ஹஸ்பண்ட் வந்து இல்ல எங்க அம்மா என்ன பண்ணாலும் இப்படிதான், எங்க அம்மா இப்படிதான் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா இப்போ இப்ப என்னையே எடுத்துக்கோங்க, என்கிட்ட வந்து இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து உங்க அம்மா இப்படி, உங்க அக்கா இப்படி, உங்க தங்கச்சி இப்படின்னு சொன்னா எனக்கு வந்து கோவம் வரும். அதே மாதிரிதான் அவங்களுக்குமே ஆப்போசிட் சைட்ல இருக்கிற உங்க ஹஸ்பண்டுக்குமே அதே பிரச்சனை தான். இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க அம்மாவை பத்தி சொல்றாருன்னா உங்க அம்மா தப்பே பண்ணிருக்கட்டுமே, நீங்க அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. எங்க அம்மாவை ஏன் நீ சொல்றதுதான் கேட்பீங்க. அப்ப அதே மாதிரிதானே அவருக்குமே, நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பா வளர்த்தாங்களோ அதே மாதிரிதான் அவங்க அப்பா அம்மாவும் அவங்கள வளர்த்துருப்பாங்க. நமக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவோட ஜெல் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்க மாமியார் உங்களை ஏதோ ஒரு விதத்துல ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒண்ணு இல்லப்பா எனக்கு வந்து உங்க அம்மா பேசுறது பிடிக்கல, அதனால நான் உங்க அம்மா கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்டா விலகிட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து புரியும். ஆமா நம்ம அம்மா வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க, அதனால நம்ம ஒய்ஃபுக்கு பிடிக்கல பேசல, அவ்வளவுதான். அது அதோட முடிஞ்சிடும். அதை தாண்டி நீங்க நொய் நொய் நொயின்னு அந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு கோவம் தான் வரும். கடைசியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு எங்க அம்மா வர்றது வந்து பிடிக்கல, எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுனாலதான் நீ வந்து எங்க அம்மா கூட வந்து சண்டை போட்ட, இல்லைன்னா நம்ம ஊருக்கு போயிருக்கும் போது ஏதாவது இதுன்னா நீ வந்து இருக்கிறதே 2 நாள், இந்த 2 நாள் கூட எங்க அம்மா கூட உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து வரும். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னா நமக்கு நம்ம அப்பா அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து முக்கியம். ஆனா அதை தாண்டி எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாமியாரோட மருமகளுக்கு வந்து பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா சில டைம்ல எல்லாருக்கும்லாம் ஒத்து போறதெல்லாம் வந்து கிடையாது. நம்ம வந்து ஓகே நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம குடும்பம் ஹாப்பியா இருக்கு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல எந்த தப்புமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஏதோ நம்மள வந்து சொல்லியிருக்கலாம். நமக்கு என்னன்னா இப்ப நம்ம ஹஸ்பண்ட் கூட கூட நம்ம சண்டை போடுவோம், அவர் ஏதாவது நம்மள சொல்லுவாரு, ஆனா இனிமே உனக்கு எனக்கும் எந்த உறவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த காலத்துலயும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவ்வளவு டக்குன்னு வந்து வேண்டாம் நீ இனிமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். ஆனா ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் மேபி அது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி கூட இருக்கலாம்.
டக்குன்னு சொல்றது என்னன்னா, இனிமே உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன், உங்க அம்மா கிட்ட நான் வந்து பேச மாட்டேன், உங்க அக்கா தங்கச்சி கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க ஈஸியா வந்து சொல்லிடுவீங்க. ஆனா அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்துருப்பாரு, அவங்க அக்கா தங்கச்சியை பார்த்து வளர்ந்துருப்பாரு. திடீர்னு அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி அவரால் கட் பண்ணிக்க முடியும்? நீ ஏன் அவங்க அம்மா கிட்ட பேசுற, நீ ஏன் உங்க அக்கா கிட்ட பேசுறன்னு கேட்கறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நம்ம கூடவே அவரோட டிராவல் பண்றவங்களா இருக்கலாம், நம்ம வந்து கஷ்டப்பட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நமக்கு எப்படி நம்ம அப்பா அம்மா மேல பாசம் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்க அப்பா அம்மா மேலயும் பாசம் கண்டிப்பா வந்து இருக்கும். அதனால மேபி யாராவது நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், பட் நான் என்னோட ஒப்பீனியனா தான் வந்து சொல்றேன். உங்க மாமியார் கூட யாராவது சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏதாவது உங்களை சொல்லியிருந்தேன்னா சாரி அத்தை, தெரியாம சொல்லியிருப்பேன், எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிடுங்க. அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாலாம் கண்டிப்பா வந்து இருக்காது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க நம்மளை குறைதான் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணாலும் மாமியாருக்கு வந்து மருமக வந்து என்னைக்குமே பொண்ணா வந்து ஆகவே முடியாது. அவங்களுக்கு அவங்க பொண்ணு பசங்க தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஆனா நான் சொல்றது என்ன, ஒரே ஒரு விஷயம் என்ன என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபோன் கால்னால நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுனால நீங்க எந்த விதத்துலயும் வந்து குறைஞ்சிட மாட்டீங்க. நாளைக்கு நமக்கு வயசாகும் போது நம்ம பசங்களை விட்டு நம்ம தனியா பிரிஞ்சிருக்கும் போது தான் நம்ம கஷ்டம் என்னன்றது நமக்கு வந்து தெரியும். இப்ப நம்ம நாளைக்கு நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஆப்வியஸா நமக்கு தோணும், என் பிள்ளைய வந்து நீ மொத்தமா வந்து பிரிச்சுட்டாய்வ அப்படின்னு தான் தோணும். நம்ம மாமியாரும் நம்மள அப்படிதான் வந்து யோசிப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்க பையன் உங்களோட பையன் தான் என்னைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களை தாண்டி தான் அவர் எனக்கு முக்கியம்னு அவங்களுக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க நம்மள எந்த டிஸ்டர்புமே வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க தப்பே பண்ற மாமியாரா இருந்தா கூட, உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறவங்களா இருந்தா கூட, சரிங்கம்மா விட்டுருங்க அப்படின்னு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும், அவங்களுமே வந்து ஹாப்பியா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கலாம். நம்ம வந்து இங்க இப்ப எங்க மாமியார்லாம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, நாங்க வந்து இங்க இருப்போம். இவர் அவங்க அம்மாவுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவாரெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. நான் எங்க மாமியாருக்கு காலையில ஒரு தடவை நைட் ஒரு தடவை கண்டிப்பா வந்து ஃபோன் வந்து பண்ணுவேன். அம்மா என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, அப்பா என்ன பண்றாரு, ரெகுலரா இது வந்து நான் கேட்பேன். காலைல 9:30 மணி ஆச்சுன்னா எங்க மாமியாருக்கு தெரியும் நான் கால் பண்ணுவேன்ட்டு. அதே மாதிரி நைட்டுமே கண்டிப்பா வந்து கால் பண்ணுவேன். வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாளாவது கண்டிப்பா வீடியோ கால் பண்ணி வந்து பேசுவேன். அதுக்காக எங்க மாமியார் வந்து எனக்கு கூப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்க மாமியார் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் கூப்பிடுவேன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால அவங்க வந்து எனக்கு கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா பையன் வச்சிருக்கேன், நீ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன், என்கிட்ட சொல்லுவாங்கம்மா நீ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன், உனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதான் நான் கால் பண்ணலன்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டா 9:30 மணி ஆச்சுன்னா ஷார்ப்பா எங்க மாமியாருக்கு வந்து ஃபோன் பண்ணிடுவேன். அதே மாதிரி எங்க நாத்தனாருக்குமே சரி. எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததே இல்லையான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் எங்க மாமியாருக்கும் எனக்கும் எங்க நாத்தனாருக்கும் எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்தது இல்ல. ஆரம்பத்துல என்ன நான் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் வந்து எடுத்துச்சு. அதுக்கு நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசா போறோம், உடனே நம்மளால அந்த விஷயத்துக்குள்ள ஜெல் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் யோசிச்ச விஷயம்லாம் என்ன அப்படின்னா, எங்க மாமியாருக்கு சில விஷயங்கள்லாம் வந்து பிடிக்கல. நான் வந்து ட்ரெஸ் பண்றது வந்து ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷால் போடாம இருக்க மாட்டாங்க, நான் வந்து நைட்டி போட்டா ஷால் போட மாட்டேன். எங்க மாமியாருக்கு வந்து நான் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஓகே, ஊருக்கு போனா ஒரு 5 நாள் இருக்கேன்னா அந்த 5 நாள் நான் புடவையில தான் வந்து இருப்பேன். என்னை வந்து நீ ஏன் புடவை கட்டி இருக்க, நீ ஏன் நைட்டி போட்டிருக்கலாம் எங்க மாமியார் என்ன கேட்க மாட்டாங்க. ஆனா நான் கவனிச்ச விஷயத்துல இருந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இத மாதிரி இருந்தா எங்க மாமியாருக்கு பிடிக்கும். சரி ஓகே, டெய்லி வந்து நான் இங்க எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கேன், ஒரு 5 நாள் எங்க மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். அதே மாதிரி இப்ப எங்க நாத்தனார் இருக்காங்க அப்படின்னா எங்க ஃபேமிலிக்குள்ள சில ப்ராப்ளம் வரும்போது கூட எங்க நாத்தனார்ட்ட சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், சந்தியா அவங்க அண்ணாக்கும் உனக்கும் என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரலாம், அது எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி எப்பவுமே வந்து உங்க அம்மா கிட்ட பேசாத, உங்க தங்கச்சி கிட்ட பேசாத, உங்க தங்கச்சிக்கு செய்யாதெல்லாம் நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். அதனால எப்போ இருந்தாலும் உங்க அண்ணா வந்து உனக்கு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படின்றத நான் கிளியரா வந்து எங்க நாத்தனார்கிட்ட வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எங்களால முடிஞ்சது நான் இவர்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ மத்த நாள்ல உங்க தங்கச்சிக்கு என்ன செய்யன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் தீபாவளி பொங்கலுக்காவது நம்மளால முடிஞ்சது ஒரு 100 ரூபாயா காசா இருந்தாலும் சந்தியா இதை தீபாவளிக்கு வச்சுக்கோ, இதை பொங்கலுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீ அனுப்பிவை. அது நான் வந்து போன் பண்ணி சொல்லலாம், சந்தியா இந்த பணம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா, அது வந்து உங்க தங்கச்சிக்கு வந்து சந்தோஷமா இருக்காது. நீ வந்து போன் பண்ணி சொல்லும் போது நம்ம அண்ணன் அனுப்பியிருக்கான், அவங்க வீட்டுக்காரர் அவரை நல்லா பாத்துக்கிறாரு, இருந்தாலும் இது எங்க அண்ணன் அனுப்பின காசு அப்படின்னும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே வந்து தனியா இருக்கும். அப்போ அதனால எந்த சூழ்நிலையிலுமே நீ எவ்வளவு எனக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் உன் ஃபேமிலியுமே எனக்கு முக்கியம் அப்படின்றத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நடுவுல சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த சூழ்நிலையும் உங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்காத. ஏன்னா
எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் நம்மள வந்து வளர்க்குறாங்க. நம்ம எப்படி நம்ம பசங்களை வளர்க்குறோமோ அதே மாதிரிதான் உன்னை வந்து வளர்த்துருப்பாங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா போறதுல நம்ம எந்த விதத்துலயும் குறைஞ்சிட மாட்டோம். எந்த சூழ்நிலையும் என்னோட சைட்ல இருந்து நான் அவங்க அப்பா அம்மாவை அவங்களே என்ன ஹர்ட் பண்ணா கூட நான் திரும்பி எந்த விதத்துலயும் ஹர்ட் பண்ண மாட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது என்னோட தாட். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எனக்குமே கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்றாங்க, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு போன புதுசுல எனக்குமே சில விஷயங்கள் பிடிக்காம கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள்லயுமே எங்க மாமியாரை வந்து நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கல, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிலாம் நான் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அது வந்து அவங்க மேல இருக்கிற பயம்லாம் கிடையாது. நான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, நான் என் புருஷனுக்கு கொடுக்குற மரியாதை. நான் இப்ப இவர் எப்போ சந்தோஷமா இருப்பாரு, நான் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவர் எப்ப சந்தோஷமா இருக்காரு, அவங்க அப்பா அம்மா எங்கேயோ இருக்காங்க, அப்போ என் அப்பா அம்மா நிம்மதியா இருக்காங்க அப்படின்னும் போதுதான் அவர் வந்து சந்தோஷமா இருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையுமே உங்க மாமனார் மாமியாரையோ உங்க ஹஸ்பண்டோட பிறந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் நீங்க பண்ணி பேசுறதுனால எந்த விதத்திலயும் குறைஞ்சிட மாட்டீங்க. உங்க மாமியார் கிட்ட அம்மா நான் ஏதாவது பண்ணிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சாரி கேட்கறதுனால நீங்க எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் உங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களோட அப்பா அம்மா முக்கியம், அவங்களோட ஃபேமிலி வந்து முக்கியம். அதனால நான் இதைதான் வந்து ஃபாலோ பண்றேன். மேக்சிமம் நிறைய வீட்டுல நடக்கிற பிரச்சனை இதுதான். இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க, உங்க மாமியார் வீடு சைட்லயும் ஹாப்பியா இருப்பாங்க. இதை வந்து நான் என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்றேன். இது வந்து ட்ரிக்ஸா வந்து ஃபாலோ எல்லாம் பண்றது கிடையாது. நார்மலாவே அப்படிதான். யாரையுமே நீங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு ஈஸியா வந்து மனசு வந்து வராது. அதனால சரிப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு யாராவது ஹர்ட் பண்ணா கூட விட்டுட்டு அமைதியா வந்து போயிடணும். இது வந்து அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து நல்லது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால மேபி சின்ன சின்ன சண்டைகள் வந்து வரலாம். வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். இன்னும் ஏதோ சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், பட் வந்து கரெக்டா எனக்கு இப்போ வந்து ஞாபகம் வந்து வரல. இதுல இந்த விஷயம்லாம் இனிமே நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு நீங்க யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.